வெல்கம் டு எஸ்ஜே பயாலஜி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி இந்த சாப்டர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்மளுக்கு எது இம்பார்ட்டனோ அந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி. ஸோ என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்சைம் ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஸோ த கேட்டகரைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 4 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. சச் ஆஸ் வாட், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் என்சைம். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆன் பிஹெச் ஆன் என்சைம், பிஹெச் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இல்லையா, அதோடது. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆன் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணும், என்சைமோட ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தட். வாட் ஆர் தே? டெம்பரேச்சர், பிஹெச், கான்சன்ட்ரேஷன் அண்ட் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இந்த 4 ஃபேக்டர்ஸும் என்சைமோட ஆக்டிவிட்டியை என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 4ஓட கிராஃபும் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 waves பார்க்கலாம். One is first is a temperature and again is next one is a pH and third one is a concentration enzyme and fourth one is substrate concentration. Enzyme activity எப்படி factors affect ஆகுது. ஸோ 4 factors நோ. ஸோ அந்த 4 factorsோட கிராஃப் எப்படி இருக்குன்றது. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே என்சைம் ஆக்டிவிட்டி. ஸோ என்சைம் ஆக்டிவிட்டி இந்த சைடில், இங்கே நம்ம டெம்பரேச்சர், இங்கே பிஹெச்சை வந்து மெஷர் பண்ணக்கூடியது. ஓடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன், இங்கே ஆப்டிமம் டெம்பரேச்சர். இங்கே சின்றது கம்ப்ளீட் இன்ஆக்டிவேஷன். இது கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் ஷார்ட் டேர்மில் இங்கே எழுதியிருக்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஓடி அப்படின்றது ஆப்டிமம் டெம்பரேச்சர், எந்த அளவுக்கு வரைக்கும் ரீச் ஆகுது அப்படின்றது. அண்ட் தென் சி ஐன்றது கம்ப்ளீட் இன்ஆக்டிவேஷன். இஏ இங்கே ஷார்ட் ஃபார்ம் போட்டிருப்பேன், அது வந்து என்சைம் ஆக்டிவிட்டி. ஸோ மெஷரிங்ஸ் இங்கேருந்து எடுத்துருக்குறோம் அண்ட் தென் இங்கே டெம்பரேச்சரை ரீட் பண்ணுறோம். ஸோ தட் எப்படி ஆகும், ரேட் ஆஃப் என்சைம்ஸ் எப்படி ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் தட் இன்க்ரீசஸ், அதோட என்சைமோட ஆக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் அப் டு எப்படி போகும்னா 40 வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. ஸோ த டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகிறது தான் நம்ம ஆப்டிமம். மேக்ஸிமம்ன்றது இங்கே என்னது, ஆப்டிமம்ன்றது சொல்கிறோம் இல்லையா. மேக்ஸிமம் ரீச் ஆகிற டெம்பரேச்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆப்டிமம் டெம்பரேச்சர். அப்போ மேக்ஸிமம் எங்கே ரீச் ஆகுது, 40ல் ரேஷியோவில் ரீச் ஆகுது, 40 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ அந்த ஆல்மோஸ்ட் இந்த என்சைம் எப்படி இருக்கும், இன் பிட்வீன் 30 to 40 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அட் லோ டெம்பரேச்சர், அப்போ லோ டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும் என்சைம்னா, இன்எஃபெக்டிவாக இருக்கும். எஃபெக்ட் எப்படி இருக்கும், அது ஆக்டிவாக இருக்காது, இன்எஃபெக்டிவாக இருக்கும். ஹை டெம்பரேச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் 60 டிகிரி செல்சியஸ்ன்னு எடுத்துப்போம். இங்கே 40 கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 60 டிகிரி செல்சியஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைம்லையும் என்ன ஆகும்னா இன்ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ என்சைமோட டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆப்டிமம் மேக்ஸிமம் லெவல், ரொம்ப ஹையாகவும் போகக்கூடாது, ரொம்ப லோவாகவும் போகக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போது அந்த டைமில் என்னவா தான் இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஏன், திஸ் இஸ் பிகாஸ் என்சைம் டீநேச்சுரேட். இல்லைன்னா என்ன ஆகுது, என்சைம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனால தான் அது இன்ஆக்டிவாக ஆகும். எதனால டெஸ்ட்ராய் ஆகிடும், ஹை டெம்பரேச்சர்னால டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் டெம்பரேச்சர் மூலமாக என்சைமில் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்றது பார்ப்போமா. ஸோ லோ லெவலும் போனாலும் சரி, ஹை லெவலில் போனாலும் சரி, மேக்ஸிமம் லெவலில் வரும்போது இட்ஸ் வில் பி ஓகே. ஆர் அதர்வைஸ் இன்ஆக்டிவாக மாறிடும். ஏன் இன்ஆக்டிவாக மாறுது, என்சைம் வந்து என்ன ஆகுது, பிரேக் ஆகி உடஞ்சிருது, டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ தட் அது வந்து ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக இந்த 40க்கு மேலே அப்படி போனால் என்ன ஆயிடுது, இன்ஆக்டிவாக மாறிடுது. ஸோ தட் கம்ப்ளீட் இன்ஆக்டிவேஷன். புரியுதுங்களா. இங்கே ஆப்டிமம் டெம்பரேச்சரை ரீச் பண்ணுற வரைக்கும் என்சைமோட ஆக்டிவிட்டிஸ் ஓகே. ஆஃப்டர் தட் ஹை டெம்பரேச்சராக போகும்போது கம்ப்ளீட்டா என்னவா மாறிடுது
ஆகுது? இன்ஆக்டிவா மாறிடுது. நெக்ஸ்ட் பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் pH ஆன் என்சைம்ஸ். நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ரேஷியோ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 40 டிகிரின்றது இங்க மேக்சிமம், அப்ப இங்க எதுவுமே ஆகாது. அப்போ 60, 40க்கு மேல 80 அப்படிலாம் போகும்போது, 60லாம் போகும்போது என்சைம் இன்ஆக்டிவா மாறிடும். ஏன் இன்ஆக்டிவா மாறுது? டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால என்சைம் பிரேக் ஆகுது. அந்த பாயிண்ட்டை மட்டும் இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ த ஃபேக்டர் அஃபெக்ட் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் தென் pH ஓட அஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேட் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது H+ சொல்லுவோம் இல்லையா, ஹைட்ரஜன் அயான்ஸ். அண்ட் தென் அயான் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? pH ஓட மேக்ஸிமம் ஆக்ஷனாக தான் இருக்கும். மேக்ஸிமமோட pH நம்மளுக்கு தெரியும் 0 to 7 நியூட்ரல். அதுக்கு மேலே போகணும்னா அசிடிட்டி அல்கினிட்டி நம்ம pH ஓட வேல்யூ பார்த்துருப்போம். ஸோ அப்போ மேக்ஸிமம் எங்கே ரீச் ஆகுதோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்டிமம் pHன்னு சொல்லுவோம். 100% அங்கே வந்து pH வந்து ரீச் ஆயிடுது. ஸோ அப்போ ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுது அங்கே. ஸோ அப்போ பீக் பாயிண்ட்ல ரீச் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வில் டெஸ்ட்ராய் த என்சைம்ஸ் பிகாஸ் த ப்ரோட்டீன் நேச்சர் அங்கே இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணும்? என்சைமோட ஆக்ஷன்லேருந்து பிரிங் பண்ணி கொண்டு வரும். அதனால அது டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் வந்து எஃபெக்டிவ்லி pHோட ரேஞ்சில் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 to 9 வரைக்கும் எஃபெக்டிவ்லாக இருக்கும். ஓகேங்களா? சம் என்சைம்ஸ், அதாவது சில என்சைம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சின்ற என்சைம் என்ன பண்ணும்? பெப்சினோஜன் செக்ரேட்டட் பண்ணும் இல்லையா, பெப்சின்ற என்சைம் அது என்ன பண்ணும்? pHோட வேல்யூ பிட்வீன் 1.2ல இருந்து 1.8, 1.2 and 1.8 அந்த இதில் இருக்கும் போது கூட அது வந்து என்ன ஆகும்? ஆக்டிவாக இருக்கும். ஆனால் பெப்சின் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். மற்ற என்சைம்ஸ்லாம் என்ன ரேஷியோ இருக்கும்? 5லேருந்து 9. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. 5 to 9ஓட pH வேல்யூ இருக்கும் போது எஃபெக்டிவாக இருக்கும் என்சைமோட ஆக்டிவிட்டி. அண்ட் தென் பெப்சினோட என்சைம்ல மட்டும் வேல்யூ 1.2 இல்லைன்னா 1.8 இருக்கும் போது எஃபெக்டிவ் ஆக்டிவாக இருக்கும். இதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. வேறு இதில் வந்து அவ்வளோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் என்சைம் கான்சன்ட்ரேஷன்ன்றது நெக்ஸ்ட். ஸோ தட் எஃபெக்ட் ஆஃப் என்சைம் கான்சன்ட்ரேஷன் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இதே தான் சேம் என்சைம்ஸ் வந்து ஈவன் ப்ரெசன்ட் லோ குவான்டிட்டியாக இருந்தால் கூட இங்கே இது ஒரு வேர்டு, இங்கே எல்லாமே மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் ஹைட்ரஜன் அயான்ஸ் இது மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரே ஒரு வேர்டு நம்ம பார்க்குறோம், லோ குவான்டிட்டி இருந்தால் கூட என்ன பண்ணோம் அப்படின்றது சொல்கிறாங்க, என்சைம்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே கான்சன்ட்ரேஷன் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ தட் அதனால அப்போது அதோட வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைமும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ வெலாசிட்டின்றது நம்ம எப்படி இங்கே மென்ஷன் பண்ணுவோம்? வின்றது கேபிட்டல் லெட்டரில் டினோட்டட் பண்ணுவோம். ஸோ த வெலாசிட்டி ரியாக்ஷன் இஸ் டைரக்ட் டு ப்ரொபோர்ஷனல் டு என்சைம். புரியுதுங்களா? இதை பேஸ் பண்ணி தான் அது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ when the enzyme concentration டபுள் ஆச்சுன்னா அப்போ வெலாசிட்டியும் எப்படி இருக்கும்? எஸ், டபுளாக தான் ஆகும். புரியுதுங்களா? ஸோ தட் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட்ஸ் டைரக்ட் டு ப்ரொபோர்ஷனல் டு என்சைம். ஸோ தட் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்சைமோட ஆக்டிவிட்டி டபுள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வெலாசிட்டியும் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அதில் பார்க்கறது. ஸோ திஸ் இஸ் த கான்சன்ட்ரேஷன் இஸ் டபுள்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இங்கே என்ன ஆகுது? ட்வைஸ் டைம்ஸ் ஆக்டிவ் சைட்ஸாக அவைலபிளாக இருக்குது சப்ஸ்ட்ரேட் வந்து என்சைமோட கம்பைன் ஆகிறதுக்கு. இது வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பான ஒரு விஷயம்தான் இல்லையா? இதுவும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன், இது வெறும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைமில் எப்படி இருக்கும்ன்றது, இது சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனோட ரேஷியோ பாருங்கள். இங்கே சப்ஸ்ட்ரேட்டுன்னு வரும்போது 0.5, இங்கே எல்லாமே ரேஷியோஸ் டிஃபர் ஆகும். இங்கே வந்து 0.5 எடுப்போம். ரேட் ஆஃப் ஆக்டிவிட்டி எடுத்துப்போம் இல்லையா?
ஸோ ரேட் ஆஃப் ஆக்டிவிட்டின்றது பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும் வெலாசிட்டியும். இதோட வெலாசிட்டியும் என்ன பண்ணும், ரேப்பிட்லி இன்க்ரீஸ்ட் ஆகும். ஸோ சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் ஆக்டிவிட்டியும் எப்படி இருக்கும், அங்கே ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக மாறிடும். புரிஞ்சுக்கோங்க, இதோட வேர்டோட மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகணும்னா இப்படி தானே கிராஃப் போயிட்டே இருக்கணும். ஆனால் அப்படி போல பாருங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா ஸ்லோ டவுன் ஆயிடுது. ஏன் அப்படின்னு ஆகும்போது அங்கே என்சைமோட மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகிடும், பிரேக் ஆகிடும். அதனால அது என்ன ஆகும், ஸ்லோ டவுனாக ஆகிடுது. அப்போது லார்ஜ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகிடும், நோ ஃபர்தர் ரைஸ் இன் வெலாசிட்டி அக்கர்ஸ். அங்கே ஃபர்தராக என்ன பண்ணாது, வெலாசிட்டியை ரைஸ் பண்ணாது. ஸோ அதனால் அந்த ஒரு சர்டைன் பாயிண்ட்லேயே என்ன ஆகிடும், ரியாக்ஷன் டைரெக்டாக ப்ரொபோஷ்னலாக சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனோட மாறிடும். இது ஸ்லோ ஆச்சுன்னா அதுவும் ஸ்லோவாக வரும் அப்படின்ற மாதிரி இங்கே மாறிடும், டேர்ன் ஆகிடும். ஸோ தட் ரேட் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படியே கிராஜுவலாக இங்கே குறைஞ்சிருது. புரியுதுங்களா? ஸோ தான் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே எப்படி என்சைமோட ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுதுன்னா இதுதான். இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பாயிண்ட்டும் ரேஷியோவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எப்படின்னா சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆகும், ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனில். புரியுதுங்களா? மற்ற எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்துருப்போம், இதில் மட்டும் ஸ்லோ. அதே மாதிரி இதில் என்னன்னா லோ குவான்டிட்டியாக இருந்தால் கூட என்சைம் என்ன ஆகும், ஹையாக வெலாசிட்டியை ப்ரூஃப் பண்ணும். அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது மட்டும்தான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் 4 ஃபேக்டர்ஸ். ஒன் இஸ் அ டெம்பரேச்சர், pH, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம் அண்ட் substrate concentration of enzyme. இதுதான் இதோட full factors affecting enzyme activity. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம SJ பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.